Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. இல்லை ரெண்டுமே கற்றுக்கிட்டவங்க டார்கெட் கரெக்டாக செட் பண்ணுறீங்களா, அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண கற்றுங்க. நிறைய பேர் வந்து பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு அவேர்னஸ் வீடியோவில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்குறீங்களோ பாருங்கள். இல்லை ட்ரேடிங் பண்ணணும், ஜஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரேடிங் கற்றுக்க போகிறீங்களா, ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடுவீங்க. இப்போது லாஸ் ஆகுது, லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிட்டே இருக்குது, இது ஒரு பக்கம். ஓகேங்களா? சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை ட்ரேடிங் பண்ணுறது எப்படின்னு தெரியல அதனால் லாஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் வரீங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு டிசைட் பண்ணிங்க. வேறு எதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் அரைக்குறையாக தெரிஞ்சு லாஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ட்ரேடிங் என்னென்ன தெரியாமல் சும்மா ஏதோ பண்ண சார் ஏதோ லாஸ் ஆகிடுச்சு அது மாதிரியா, இல்லை 2-3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு சார் என்ன தான் பண்ணாலும் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியா, எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே இந்த ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. ஏன் அப்படின்னா, மேபி மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், வந்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு லாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற ஒரு பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஹிந்தியில் பேசுவாங்க. நிறைய பேர் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பேசிட்டு நான் டிப்ஸு கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம். ஓகே. ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா, நம்ம தமிழே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழில் என்ன மாதிரி கால்ஸ் டிப்ஸ் ப்ரொவைட் கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு வந்தது கால்ஸ் இதே மாதிரி டெய்லி வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். நான் எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா, லேடிஸ் பேசலாம், ஜென்ட்ஸ் பேசலாம், யார் என்ன பேசுகிறோம், அவங்களுடைய அப்ரோச் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கள். என் பேர் சென்னையிலேருந்து கால் பண்ணிட்டு சார். நான் சொல்லுங்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல உங்கள் நம்பர் அப்டேட்டாக இருக்குது சார். ரீசென்ட்லி ட்ரேடிங் பண்ணின்னு இருக்கீங்களா சார் நீங்கள்? இல்லை, எதுவும் பண்ணல. சரிங்களா? கடைசி எப்போ பண்ணீங்க? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சா? அதான் எங்கள் அட்வசரி கம்பெனிங்க டெய்லி கால் ப்ரொவைட் பண்ணுறோம். அதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்களா அப்படிங்கிறத தான் சார் கால் பண்ணேன் நான். கால் ப்ரொவைட்னா எப்படி, லாஸ் எல்லாம் ஆகாது? லாஸ் ஆகாதா? ஆமாம் சார், லாட்டாக தான் சார் வருது எல்லாம். இல்லை லாஸ் ஆகாது. இப்போ நம்ம இதில் உங்ககிட்ட நம்ம டிப்ஸ் கால்ஸ் தான் வாங்கினா டாஸ் இல்லை, எங்களுக்கு லாஸ் எதுவும் ஆகாதுங்களா? இல்லை ஆகுது சார். எங்களுக்கு ரிஸ்க் இல்லை எங்களுக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 98% தான். 90 அதாவது கம்மி, 98% கம்மி. 98%. ஆமாம் சார். அப்போ 98%. அப்போ 2% தான் ரிஸ்க் அப்போ. ஆமாம் சார். சரி, 98% நாங்கள் ப்ராஃபிட் தான் தரோம் சார். நாங்கள் 98% ப்ராஃபிட் கொடுத்துருங்களா? ஆமாம் சார். சரி சரி. அதான் இது டெய்லி கால் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு நாளிலேருந்து ப்ரொவைட் பண்ணலாங்களா கால்? இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு ட்ரேடிங் நான் எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்டேன் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்காக தான் டெய்லி கால் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 5 கால் பண்ணுறோம் நாங்கள். அதான் உங்களுக்கு கால் ப்ரொவைட் பண்ணலாங்களா? இல்லை 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 கால் எங்களுக்கு எவ்வளோ, எங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது எங்களுக்கு, அதெல்லாம் வேணாம் விடுங்க இருக்கு. அப்படிங்களா? ஓகே சார். அப்படி ட்ரேடிங் பண்ண தெரியல கூட பரவாயில்ல சார். இது அக்கௌண்ட்டும் இது பாஸ்வேர்டு எங்கிட்ட ஹேண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் பண்ணி தரோம் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லை, என்கிட்ட பணம் எதுவும் இல்லைங்களா இப்போ. அப்படிங்களா? ஓகே சார். இதை ஃபண்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் கால் பண்ணுங்க சார். சரி சார். ஓகே ஓகே. ஓகே சார். ஹேவ் எ நைஸ் டே சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இது ஒன்றும் டெய்லி என்ன சொல்லுறது, ஒரு புதுசாக ஒன்றும் வர்றது விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணி பாப்புலர் ஆகிறீங்களோ உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கால்ஸ் டிப்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் டச்சிங்கில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி கால்ஸ் வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் டெய்லி சின்ன சின்ன குடிக்கிட்டு ட்ரேட் எடுத்துனாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் வரலைன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அது பாருங்கள், அக்கௌண்ட் ஐடியும் பாஸ்வேர்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருமா, அவங்க பார்த்துக்குறாங்க. அது எப்படி இது? ஓகே. அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள்,
98% வந்து அக்யூரிசியாக, 98% அக்யூரிசி. அப்போ 98% அக்யூரிசின்னு அப்போ எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் பாருங்கள். அப்போது 98% அக்யூரிசி, 2% தான் வந்து ரிஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதில் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். அதாவது நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுவாங்க. இந்த ஆல்ரெடி பணத்தை தொலைச்சிட்டு ரொம்பவும் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஏதோ பண்ணி என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது ஒரு 10 lakh rupees வந்து ஏதோ லாஸ் பண்ணிட்டார், மார்க்கெட்டில் வந்து 10 lakh rupees வந்து லாஸ் பண்ணிட்டார், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். அவர் இந்த பணம் வந்து வேணும் இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பணம் போடுறாங்க, இவங்ககிட்ட என்ன 1 லட்ச ரூபா கொடுத்துட்டா, இப்போ இவங்க இந்தளவுக்கு அக்யூரேசினா 1 லட்ச ரூபாய் ஒரு 10 நாளில் டபுள் பண்ணிவிடுவாங்க, 2 லட்சம் பண்ணிவிடுவாங்க, இல்லை 2 லட்சம் 4 லட்சம் பண்ணிவிடுவாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பைத்தியமா, இல்லை அவங்க என்ன மென்டலா? ஏன் அப்படின்னா, நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹேஷாக இருக்கும், கொஞ்சம் சாரி ஃபார் தட். ஏன்னா இந்த ஒரு 1 ரூபியோட பெயின் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். அந்த 2007 2008 வந்து அதனுடைய பெயின் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நம்ம ஒரு மேலே வர சொல்ல வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணணுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் ட்ரேடிங் பண்ணவே சம்பாதிக்க முடியும்னு சொல்ல வரல, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு வேளை லாஸ் பண்ணிட்டோ, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டோ, வேறு எங்கேயாச்சும் லாஸ் பண்ணிட்டோ, வேலை இல்லாமையோ, வேறு ஏதோ பிரச்சனையில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு உள்ளே வர சொல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஃபோன் கால்ஸ், டிப்ஸு, இது மாதிரிலாம் நிறைய சந்திக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ், அந்த ஸ்வீட் வேர்ட்ஸுக்கு வந்து ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பணத்தை பாதுகாப்பாக வைங்க, உஷாராக வைங்க. ட்ரேடிங்கில் கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள். நான் என்ன சொல்லேன், ட்ரேடிங் ஒரு வெபினார் யாரோ ஒருத்தர் சொல்லித்தராங்க, ஒரு 5,000க்கோ ஒரு 2,000க்கோ ஒரு 5,000 10,000 ஏதோ விஷயம் சொல்லித்தராங்கன்னா பரவாயில்ல, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாலேஜ் கெயின் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணி 5,000 நீங்கள் கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுறது டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ண டிசைட் பண்ணல, ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக நான் கற்றுக்கிறேன். ஒரு குரு நீங்கள் அவங்க ஒரு சின்ன ஏதோ மொக்க ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லிக் கொடுக்கிட்டோம், அவங்க உங்களுக்கு சொல்லி தந்த குரு, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் அவங்கள. அப்புறம் இன்னொன்று, அவங்க அப்படியே சொல்லி தந்தால் இதை வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்களே, அதை வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்களே, நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்களே, காசு கொடுத்தா இந்த விஷயம் சொல்கிறாங்களே, விடுங்க, பரவாயில்ல விடுங்க, அதை பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாம் எனக்கு 2010 2011 அதெல்லாம் வந்து நிறைய இந்த வெபினாருக்காக கிட்டத்தட்ட 4 to 5 lakhs செலவு பண்ணியிருக்கேன். அந்த 3-4 வருஷத்தில் 10,000 20,000 50,000 30,000 அது மாதிரி. என்னென்னா தெரியும் எனக்கு விஷயம். இது அவங்கக்கிட்ட இருந்து என்னென்னா, அவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து 100க்கு 100% நாலேஜ் கிடைக்குதான் கிடையாது. ஒரு 5% to 10% தான் வந்து கெயின் கிடைக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அந்த 10%க்கு உண்டான காசு தான் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்கோ அந்த டைமில் நான். ஓகே, மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்க வரவங்க இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்தால் இக்னோர் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன தான் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு கவர் பண்ணால் கூட கால்ஸை கட் பண்ணிவிடுங்க, இக்னோர் பண்ணி திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி கால் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 3 மாதம் உங்களுக்கு ஃப்ரீ தரேன் சார், உங்களுக்கு காசே கொடுக்க வேண்டாம், 6 மாதம் உங்களுக்கு கால்ஸ் நான் ஃப்ரீ தரேன், எதுவும் காசு கொடுக்க நீங்கள் பாருங்கள், அந்த 3 மாதம் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்க, அந்த பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. 6 மாதம் கொடுக்க அந்த பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவோம் நாங்கள். இப்போ அவங்க கொடுக்குற ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கால்ஸ் வரும், 100 கால்ஸ் 100 டிப்ஸ் வரும். இதுக்கு அப்போ பை, இதுக்கு அப்போ சேல், இதுக்கு பிலோ சேல், இதுக்கு பேல் அபோவ் டே, பார்த்து உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். என்னத்துக்கு சேல் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எதோ பண்ணால் ஸ்டாப் லாஸ்னு போட்டிருப்பாங்க, ஹிட்டாகவும் போகவும் வரும். நீங்கள் அதை பார்த்து எதுவும் உங்களுக்கு புரியாது, மேற்கொண்டு லாஸஸ் அதிகமாகும், நீங்கள் எதையும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டில் வந்துட்டோம். ஸோ ஏன்னா விஷயம்னா, நான் இந்த மெயின் விஷயம் வந்து உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைங்க, ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ட்ரேடிங் கற்றுக்கிட்டவங்க அவங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண வச்சுங்க. நீங்கள் ட்ரேடிங் மேபி கற்றுட்டுருக்கலாம், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணலாம், நீங்கள் பிரேக் அவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ரீடெஸ்ட் பண்ணால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஃபெபினாக்கி ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன எல்லாமே உங்களுக்கு கற்றுட்டுருக்கலாம். ஃபைனலாக வந்து உங்களோட சைக்காலஜி லெவலில் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. சைக்காலஜி லெவல் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குன்னா, அதாவது ரிஸ்க் ரேஷியோ, உங்களுடைய மணி மேனேஜர், அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்ததும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்ததும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், தொடர்ந்து 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா 4வது என்ன பண்ணலாம் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்க? இல்லை உங்களோட ட்ரேட் வந்து நீங்கள் உங்களோட செட்டப் இல்லை 2க்கு மேலே என்னோடய ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுல ஃபஸ்ட்டு எஸ்எல் ஆகும், 2வது எஸ்எல் ஆகும், 3வது வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட செட்டப் அது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 2 எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணலான்றது உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஒன்று டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன், அது ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள்.
ஓகே ப்ரைமில். ஓகே இது பாருங்கள், இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது இப்போது என்னுடைய க்ரூட் ஆயில் வந்து சேல் சைட் கொடுத்துருங்க. அதாவது இந்த பக்கம் வந்து 5643 பிலோ போனால் சேலிங், அதாவது ஒரு 3 பாயிண்ட் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கட் ஆனால் சேலு 5622 வந்து டார்கெட்டு, 5661 வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். இதுக்கு வந்து வித் லாஜிக் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் ஓடிட்டுருக்குது. இது பாருங்கள், அதாவது ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போயிடுச்சு, அகைன் அந்த லெவல் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சு. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் என்னோடய வியூ. ஸோ ஒரு சிக்னலும் கொடுத்து சேலிங் கொடுத்துச்சு. ஆனால் டார்கெட் ஒரு 2 பாயிண்டில் வந்து டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஸ்டாப் லாஸ் சீட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் சீட் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டாப் லாஸ் சீட் தான். ஓகேங்களா? இந்த கண்டினியூஷன் ஏன்னா மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக் பட்டில் போயிடுச்சு. அகைன் அந்த லைனில் எத்தனை டைம் கட் ஆகிருப்பாருங்க, திரும்ப மேலே போய் கட் ஆகிருக்கு, கீழே அங்கே திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, பை எடுத்துருந்தோம்னா அதுவும் ஸ்டாப் லாஸ் சீட்டாக இருக்கும். ஸோ சைக்காலஜி லெவல் நம்ம எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா, நம்ம டெய்லி ப்ராஃபிட் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரியான இடத்துல ட்ரேட் எடுத்து ஸ்டாப்பில் சிட் ஆகிடுச்சா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணுங்கள். நம்ம தவிர மார்க்கெட் தவிர நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓவராக நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. அதுதான் சைக்காலஜி லெவல்னு சொல்கிறது. அது இப்போ என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் லிமிட் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் லெவல் உங்கள் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இன்றைக்கி எடுக்காதீங்க. ஏன்னா சைக்காலஜி லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு மேபி 5000 லாஸ் ஆகிருக்கலாம், 1000 லாஸ் ஆகிருக்கலாம். உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ அந்த குவான்டிட்டி லாஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் இங்கேயே ஸ்டாப் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? திரும்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி மைண்ட் செட்டில் நாளைக்கு உங்களுடைய சேம் செட்டப் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலாம். ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு கண்டினியூவேஷன் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்பவுமே ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைக்காலஜி லெவலேருந்து பாதி டிப்ரெஷன் ஆகிடுப்பீங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரே வீடியோலேயே எல்லாமே கவர் பண்ணணும்னா வேணாம். ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அப்படின்றதுக்காக வந்து உங்களுக்கு விஷயம் சொன்னேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா காசுக்கு பணம் எதுவும் கிடையாது. தயவுசெய்து இதிலும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து என்னுடைய ஃப்ரீ தான், டோட்டல் ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னோடய லிங்க்கில், இந்த வீடியோ கை லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ல. ஒன்றும் பெரிய காசு பணம் எதுவும் கிடையாது. இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட சார்ஜஸ் ஃப்ரீ தான். ஓகே, அதுலேயும் உங்களுக்கு காசு கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.